இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூஸ்டா எனக்கு ஹார்லிக்ஸ் தான் பிடிக்கும். அதான் எங்க வீட்ல வாங்குவாங்க. ஐயோ, பூஸ்ட்னா அந்த பூஸ்ட் இல்ல. வேற என்ன? நீ புரிஞ்சும் புரியாத மாதிரி பேசுற தர்ஷினி. ஐயோ, சத்தியமா நீங்க என்ன கேக்குறீங்கன்னே புரியல ஆதி. அதுவா? அது வந்து ஒரே ஒரு டிஸ் கூட. ஐயோ, என்னங்க நீங்க இப்படி ஓபனா கேக்குறீங்க? அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. ஏய், மறைமுகமா கேட்டா புரியாத மாதிரி பேசுற. சரி, ஸ்ட்ரைட்டா கேட்டா ஷாக் ஆகுற. ஒன்னே ஒண்ணு கூட, அதுவும் போன்ல தானே கேக்குறேன். ஆஹா, அதெல்லாம் முடியவே முடியாது. இது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். பாய், குட் நைட். ஏய் தர்ஷினி, தர்ஷினி. தர்ஷினி முடியாதுன்னு சொல்றா. சர்ப்ரைஸா அவன் முன்னாடி போய் நிக்கிறேன். அப்ப என்ன சொல்றேன்னு பாக்குறேன். ராணி, என்ன ராணி, எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கிறேன்னு உனக்கு தெரியாதாக்கா? என்னால முடியலக்கா. என்ன ராணி, என்னாச்சு? எதுவுமே தெரியாத மாதிரியே கேக்குறியேக்கா. இந்த வீட்டுக்கே காவல் தெய்வமா இருக்கிற உனக்கு தெரியாதா? நீ என்ன சொல்ற? இந்த வீட்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? அக்கா, நம்ம தாத்தா உயிரோட இருக்க சொல்லவே அவரு செத்து போயிட்டாருன்னு டெத் சர்டிபிகேட் வாங்கி இருக்கிறாங்கக்கா. அது மட்டுமா? அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் ஜான்சி மேடம் ராமலிங்கம்னு ஒரு ஆளை கூட்டின்னு வந்தாங்க. அந்த ஆள் என்னடா அண்ணா, உண்மைய சொல்ல போற நேரத்துல மயங்கி விழுந்து கோமாவுக்கு போயிட்டாரு. இதெல்லாம் பார்க்க சொல்ல என்னால நிம்மதியாவே இருக்க முடியலக்கா. நீ சொல்லுக்கா, இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் யாருக்கா பண்ணிருப்பா? விடாராம், நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட. அற்புதம். அத கீழே வை. எனக்கு ஒரு விஷயம் புரியல சூடாமணி. என்ன புரியல? இந்த பொம்மையோட உடை அணிகளை எதுக்காக யாருக்கு தெரியாம என்ன எடுத்துட்டு வர சொன்ன? இந்த 4 நாட்கள்ல மந்திரத்தை விட தந்திரம் தான் அதிக கை கூடன்னு நீதானே சொன்ன. அத நீயே மறந்துட்டியா விடாரா? எனக்கு புரியல. பில்லி, சூனியம், ஏவல் இது எல்லாத்தையும் செய்யும் போது நாம யாரோட உடைகளையும் அணிகலன்களையும் வச்சு வேண்டிக்கிறோமோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் அனைத்தையும் நாம நம் வசம் படுத்திக்கிட்டா இந்த உடைகள் அணிகலன் மூலமா நம்ம கிட்ட வர மாதிரி செஞ்சிடலாம். நிஜமாவா சொல்ற? நிஜந்தா விடாரா. இன்னும் உனக்கு புரியும்படி சொல்லணும்னா, பூஜை செய்யறது, புண்ணிய காரியம் செய்யறது அத்தனையும் பொம்மியோட ஆத்மாவா இருந்தாலும் மதுரபாக சக்தி முழுசும் அவளுக்கே தெரியாம எனக்கு வந்து சேரும். அதுக்கான முன்னோட்டம் தான் இது. அதனாலதான் தந்திரமா இந்த காரியத்தை உன்னை வச்சு செய்ய சொன்னேன். உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய அறிவும் திறமை இருக்கு சூடாமணி. உன்னால கண்டிப்பா இந்த சூனிய லோகம் உயிர் பெறும். இந்த சூனிய லோகத்துக்கு தெய்வமாக மாறக்கூடிய அத்தனை தகுதியும் உனக்கு இருக்கு. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, நிஜத்துல நடத்தி காட்டுறதுதான் பிடிக்கும். நாளைக்கு முன்னாடி அந்த மொபைல் பென்டிரைவ்ல டெலிட் ஆகியிருந்த எல்லா வீடியோஸையுமே என்னோட டிபார்ட்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி அதோட பேக்கப் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ அது எல்லாமே என்கிட்ட பத்திரமா இருக்கு பெரியப்பா. இருங்க. அப்புறம் ஏமா இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? இதை வச்சே நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சிடலாமே. அந்த படுபாவிங்களுக்கு சட்டத்திலிருந்து தகுந்த தண்டனை வாங்கி கொடுத்துடலாமா? கண்டிப்பா பெரியப்பா.
நாளைக்கு காலையில விடியறது நமக்கான நல்ல நாளா இருக்கும். அந்த சாவித்திரி கும்பலுக்கு மறக்க முடியாத நாளாவும் இருக்கும். முதல்ல இத அத்தை கிட்ட சொல்லணும். அம்மாடி ஜான்சி, இதை பத்திரமா வைமா. இந்தா. நாம இத அவ்வளவு லேசா விடக்கூடாது மனு. சரிம்மா. என்னாச்சு தமன்னா? ஏன் இவ்வளவு பதட்டமா வர? அத்தை, அந்த ஜான்சி லேசுப்பட்ட ஆளே இல்ல. அவகிட்ட எந்த ஆதாரமும் இல்லன்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவ எல்லா ஆதாரத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டா. ஐயோ, என்ன சொல்ற நீ? ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. எந்த ஆதாரமும் இல்லைன்னு சந்தோஷமா இருந்தோம். கொஞ்ச நேரம் கூட அந்த சந்தோஷம் நிலைக்க மாட்டேங்குது. யோ, வாய மூடு. எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க. பிரச்சனை வந்தா அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத யோசி. மோத விட்டுட்டு புலம்பி புலம்பி எங்க மூளையையும் வேலை செய்ய விடாம பண்ணிடாத. மூடிய வாய கொஞ்ச டேய் மனோ, மா, அவகிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸும் நம்ம கைக்கு வரணும். அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மா, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, பக்காவா வேலையை முடிச்சிடுறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்ககிட்ட அந்த எவிடன்ஸ் இருக்கும். இது வரைக்கும் நடக்காத பிரளயம் நம்ம குகைக்குள்ள நடந்திருக்கு. இது எதுக்கான அறிகுறின்னு எனக்கு புரியலையே. புரியலையா? இது பொம்மி வரத்துக்கான அறிகுறி. நீ தந்திரம் பண்ணி எனக்கு சேர வேண்டிய மதுரபாக சக்தியை அடையணும்னு நினைச்சல, அது உனக்கு கிடைக்கல. அது எனக்கு தான் கிடைச்சது. அந்த சக்திய முழுசா நான் தான் அடைஞ்சேன். எப்படி எப்படி பொம்மி? அதுக்கு பொம்மியோட புத்திசாலித்தனம் தான் காரணம். நீ செஞ்ச சூனிய பூஜை தந்திரம் அத்தனையும் வீணாயிடுச்சு. இல்ல சூடாமணி, இந்த பொம்மை பொய் சொல்றா. அவளோட உடைகள் அணிகலன்கள் எல்லாத்தையும் நான் தான் எடுத்துட்டு வந்தேன். டேய் விடாரா, அத நீ எடுத்துட்டு வரும்போது நிஜமாவே அது என்னோட உடையாவும் அணிகலன்களாவும் தான் இருந்துச்சு. ஆனா வர வழியில என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு.